வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா நத்தை. இந்த நத்தையெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியடாக தான் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில கண்ட்ரிஸில் அந்த நத்தைஸை வளர்த்துட்டே தான் இருக்காங்க. இந்த நத்தைகளை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு நத்தை தூங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நத்தையால் வாழ்கிறது அப்படின்றதே ரொம்ப கடினம். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு நத்தையால் வாழ முடியும். அது அந்த சீசனை பொறுத்தவாறு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பர்டிகுலர் சீசனில் ஒரு சில பர்டிகுலர் இடத்துலலாம் அதால 3 வருஷம் தூங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கரடிகளுடைய கடி இருக்கே, அதனாலதான் அதுக்கு கரடின்னு பேர் வச்சாங்களாம் டவுட் வர மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமா. கிரிக்கெட்ல யூஸ் பண்ற கார்க் பால்லாம் சும்மா ஒரே கடியில கல்கண்டு மாதிரி கடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. எல்லாத்துலயுமே நம்ம மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரிக்க முடியும். ஆனா இந்த ஒரு வகையை மட்டும் மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரிக்கவே முடியாது. அது என்னன்னு கேட்டா வார்ம்ஸ், புழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த புழுவில் இது ஆண் புழு இது பெண் புழு அப்படின்னு பிரிக்கவே முடியாது. புழு அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்வார் அப்படின்னு இருக்கக்கூடிய அனிமல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஜங்கிள் புக்கில் அதை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். இந்த ஜாக்வார்லாம் நைட் டைமில் பார்க்குற அந்த விஷன் நம்மளுடைய ஹியூமன் நைட் டைமில் பார்க்குறத விட 6 மடங்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நைட் டைம்லலாம் ஜாக்வார் கிட்ட மாட்டினீங்க சிக்குனீங்க. வவ்வாலையே வேம்பயர் வவ்வால்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அந்த பயபுள்ளிக்கிட்ட மட்டும் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னென்னா அது கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது கடித்த மாதிரியே தெரியாது, ஆனால் பயங்கர விஷத்தன்மை இருக்கும். ஆனால் காரணம் என்னென்னா அதோடைய பல் பயங்கரமான ஷார்ப்பாக இருக்கிறதுனால கடிச்ச மாதிரியே தெரியாது. ஸ்கின்குள்ளே அப்படியே போயிட்டு வெளியே வந்துடும். கொசு கூட கடிச்சா தெரியுது, பட் ஒரு பேட்டே கடிச்சா தெரியாத அளவுக்கு ஷார்ப் பண்ணுன்னா பார்த்துக்கங்களேன். நீ எல்லாம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய டிஎன்ஏ, அதாவது ஹியூமனுடைய டிஎன்ஏ சிம்பான்சியோடைய டிஎன்ஏயோட 98.8% ஒத்து போகுதுன்னா பார்த்துக்கங்க. ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது காண்டாமிருகம், அதை சொல்லும் போதே நமக்கு காண்டா வரும். என்ன காரணம்னா அவ்வளோ பெரிய கொம்பு பக்கத்தில் வந்ததுனாலே பயங்கரமாக இருக்கும். அண்ட் மீத மிருகங்கள் எல்லாமே அதோடைய கொம்பை பார்த்தே பயப்படும் இல்லையா. அந்த கொம்பு எப்படி உருவாது அப்படின்னு கேட்டா காம்பேக்டட் ஏர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முடி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்னா முடிஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமா அது ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்களே, இது உண்மையா பொய்யான்னு நம்ப முடியாத மாதிரி இருக்கே. கெமிலியான் பச்சோந்தி இருக்கு இல்லையா, அது நிறம் மாறும். எப்பா இது என்ன பெரிய அதிசயமா, இதெல்லாம் எங்களுக்கே தெரியாதா அப்படின்னு தானே சொல்கிறீங்க. பட் நான் சொல்ல வரதே வேற. என்னன்னா கெமிலியானுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அதோடைய உருவத்தை விட பெருசானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, ஃப்ராகெல்லாம் கொஞ்சம் ஓரமாக போய் நிற்கணும். இது அவ்வளோ பெருசாக நாக்கை நட்டி அலேக்கா இன்செக்டை பிடிச்சி சாப்பிடும். ஹிப்போபோட்டமஸ் என்னதான் ஒரு விலங்காக இருந்தாலும் இதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டால்ஃபின் அண்ட் திமிங்கலம்னு சொல்கிறாங்க. இந்த டால்ஃபின் திமிங்கலத்தோட ரொம்ப ஜாலியாக உரையாடக்கூடிய, ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அவங்க வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹிப்போபோட்டமஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. காட்டெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அனிமல் தான் நார்த் அமெரிக்காலேயே ரொம்ப பெரிய அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் அடல்ட்டான காட்டெருமை இருக்கும் இல்லையா, அதுதான் பெருசா. ஏன்னா காட்டெருமை ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வளர்ந்துகிட்டு இருக்கும். பட் இந்த காட்டெருமை எல்லாமே பொதுவாக பார்த்தோம்னா இந்த லேண்ட் லிவிங் மேமல்ஸ்லயே ரொம்ப பெரிய உயிரினம் அப்படின்றத கன்சிடரேஷனா கொண்டு இருக்கு. கழுகு பார்வப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சும்மாலாம் கிடையாது. ஹியூமனுடைய ஐஸை விட வெரி ஷார்பஸ்ட் ஐஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா கழுகு தான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ தூரத்துல இருந்து பறந்தாலுமே கழுகோட பார்வையில் யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக நகரக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். நகர்ந்தால் மட்டுமே தான் அதோடைய ஷார்ப் அது பக்கமே போகும். அப்போதான் அது ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமை இருக்கே, அது மெதுவாக ஓடுதுன்னு சொல்கிறாங்களே, பட் மெதுவாக ஓடுறதுனால தான் இவ்வளோ வெயிட் இருக்கா அப்படின்னு சொல்கிற வகையில் கலபாகோஸ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆமை கிட்டத்தட்ட கரடியோடைய வெயிட் இருக்குமா. அதாவது 550 பவுண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஆமையை எப்படி தூக்குவாங்க பாவம். பூனைகளுக்கு இருக்கக்கூடிய ஜம்பிங் டெக்னிக் திறமைகள் இருக்கே, அது வேற யாருக்குமே இல்லைன்ற மாதிரி அதோடைய ஜம்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கர துல்லியமாக இருக்குமா. அதோடைய நெகம், கால், அதோடைய பார்வை, அதோடைய செயல் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்றா செயல்படுமா. அதனால தான் பூனைகள்லாம் கொஞ்சம் ஹைட்லேருந்து குதிச்சாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை. ஏன்னா பயங்கர ஃப்ளெக்சிபிளாக எப்படி இறக்கணும் அப்படின்ற லேண்டிங் பொசிஷன் முதல் கொண்டு பூனையை துல்லியமாக கணிக்க முடியும். பறக்க முடியாத ஒரு பறவையாக பென்குயின் பார்க்கப்பட்டாலும் பட் அதால் நீருக்கடியில் 27 நிமிஷம் இருக்க முடியும் அப்படின்னா அது எம்பரர் பென்குயினால முடியும்னு சொல்றாங்க. நீருக்கடியில் அதிக நேரம் இருக்கக்கூடிய பென்குயின் அப்படின்னா அது இந்த எம்பரர் பென்குயின் தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல நம்ம பார்த்த அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பார்த்து நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.